இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸ், வாழ்க்கை முறை நோயில இன்னைக்கு நம்ம டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய் பத்தியும், ஹோமியோபதியில சர்க்கரை நோய்க்கு என்ன மாதிரியான மருந்துகள் இருக்கு, அதை எப்படி கொடுப்போம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் டிசீஸ், அதை பத்தி இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. அதுல என்னென்ன மாதிரி நோய்கள் வருது அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா பார்த்து இன்னைக்கு அதுல முக்கிய நோயா இருக்கிற சர்க்கரை நோய் டயபெட்டிஸை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ்னா என்ன நம்ம ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்துக்கணும். டயபெட்டிஸ்க்கு இன்னும் 2 பேர் காமனா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் அப்படின்னு. சர்க்கரை நோய்னா புரியுது, பேர்லயே புரியுது. ஓகே, நம்ம உடம்புல அந்த சர்க்கரை அளவு அதிகமா இருந்தனால சர்க்கரை நோய்னு சொல்றோம் அப்படின்னு. இன்னொன்னு நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்றாங்க. நீரிழிவு நோய் அப்படின்னா பேர்லயே அதுலயே நமக்கு தெரியுது, நீர் பிளஸ் கழிவு. அதாவது இந்த சர்க்கரை நோய் இருக்கிற அந்த நோயாளி பேஷண்ட் அதிகமான யூரின் பாஸ் பண்றது, சிறுநீர் வெளியேற்றுறது. அதனால அந்த அந்த சிறுநீர்லயும் சர்க்கரை அளவு அதிகமா இருக்கும். இதனாலதான் இந்த நீரிழிவு நோய் அப்படிங்கிற பேரும் இந்த டயபெட்டிஸ்க்கு தமிழ்ல ஒரு பெயரா இருக்கு. சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ்னா என்னன்னு பாத்திரலாம். இந்த சர்க்கரை நோய் அப்படின்றது ஒரு கிரானிக் லாங் டேர்ம் கண்டிஷன். அப்படின்னா என்னன்னா, கிரானிக்னா ரொம்ப நாள்பட்ட ஒரு லாங் டேர்ம் கண்டிஷன். ரொம்ப ஒரு நாள் கழிச்சுதான் இந்த நோயோட அறிகுறிகள் தெரியும். இந்த நோய்க்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு புரிதலே அந்த பேஷண்ட்டுக்கு வரும். இது இப்ப நைட்டு தூங்கி காலையில கண்ணு முழிச்சு வர்ற ஒரு நோய் கிடையாது. அதுதான் இந்த லாங் டேர்ம் கண்டிஷன், நாள்பட்ட நோய் அப்படின்றது. இந்த டயபெட்டிஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். அதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்ல இந்த நோய் கொண்டு வரோமே. ஸோ நம்மளோட டெய்லி லைஃப்ல இருக்கிற சேஞ்சஸ் தான் இந்த நோயை உருவாக்குது. கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா நம்ம ஒவ்வொரு நாளா மாத்துற அந்த செயல்பாட்டுல வர்ற விளைவு தான் உணவு பழக்கம். இந்த மாதிரியான இதுலதான் இந்த டயபெட்டிஸ் உருவாகுது. அதனாலதான் இது நாள்பட்ட நோய், ஒரு லாங் டேர்ம் கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டயபெட்டிஸ்னா என்ன அப்படின்னா, பாடி cannot கண்ட்ரோல் blood sugar ப்ராப்பர்லி. நம்ம உடம்பு இந்த பிளட் சுகர், ரத்தத்துல இருக்கிற அந்த சர்க்கரை அளவை சரியான நிலையில அது ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வராம இருக்கிறது தான் இந்த சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றது. ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமா வருது, அதுதான் சர்க்கரை நோய். இதுல ரொம்ப காமனா 2 டைப் இருக்கு டயபெட்டிஸ்ல. டைப் 1, டைப் 2 அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைப் 1 அப்படின்றது பாங்க்ரியாஸ், அதாவது நம்ம உடம்புல இருக்கிற கணையம் உறுப்பு இருக்கு இல்லையா, அந்த கணையம் does not produce enough insulin. இன்சுலின்றது ஹார்மோன். இந்த பாங்க்ரியாஸ்ன்ற உறுப்பு சுரக்கிற ஒரு ஹார்மோன் தான் இன்சுலின். இந்த இன்சுலின் தான் இந்த சர்க்கரை நோய் வர்றதுக்கான பெரிய பங்கு வகிக்குது. அது ஏன் அப்படி அப்படின்றத நம்ம இப்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இப்ப டைப் 1 அப்படின்றது என்னன்னா, அந்த கணையத்துல ஏற்படுற பிரச்சனைனால அந்த கணையமே இன்சுலின், அந்த ஹார்மோனை சரியா சுரக்காததுனால வர பிரச்சனை தான் டைப் 1 அப்படின்றது. அதுவே டைப் 2, 2வது டைப் என்னன்னா, அந்த பாங்க்ரியாஸ் கணையம் நல்லா சுரக்கும், இன்சுலின் தேவையானதை சுரக்கும். ஆனா நம்ம உடம்பு அதை சரியா பயன்படுத்திக்காம, அதை ஒழுங்கா எடுத்து நம்ம செல்ஸுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணாம அந்த இடத்துல ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு ஒண்ணு நடக்கும் டைப் 2ல. அதனாலதான் இந்த சர்க்கரை அளவு வருது. ஸோ இப்ப 2 டைப், டைப் 1ன்னு பார்த்துட்டோம், டைப் 2. டைப் 1னா அந்த உறுப்புலயே இன்சுலின் சரியா சுரக்காதது. 2வது, அந்த பாங்க்ரியாஸ்ன்ற உறுப்பு இன்சுலினை சுரக்குது, ஆனா அதை உடம்பு சரியா எடுத்துக்காம, அதை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்காம சர்க்கரை அளவு அதிகமா போக விட்டுறதுதான் இந்த டைப் 2 அப்படின்றது. இதுதான் இந்த 2 காமனான வகைகள். சோ அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். டைப் 1, அதுக்கு முன்னாடி இந்த இன்சுலின் ஹார்மோனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இன்சுலின் ஹார்மோன் அப்படின்றது கணையம் சுரக்கிற ஒரு ஹார்மோன். பாங்க்ரியாஸ்ன்ற ஒரு ஆர்கன் இந்த இன்சுலினை சுரக்குது. that helps glucose from the food enter the cells to produce energy. ஸோ இந்த நம்ம சாப்பிடுற உணவுல அந்த உணவு நிறைய வகையா பிரிஞ்சு கடைசியில குளுக்கோஸா அது கன்வெர்ட் ஆகும். அந்த குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி இருக்கிறப்போ
இந்த இன்சுலின் போய் அந்த குளுக்கோஸை வந்து எனர்ஜிக்கு கொடுக்கணும். அதாவது அந்த செல்ஸுக்கு வந்து எனர்ஜியா கொடுக்கணும். அந்த இடத்துலதான் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்கிறதுனால இந்த சர்க்கரை நோய் வருது. அதாவது பாங்க்ரியாஸ் இன்சுலினை சரியா சுரக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த இன்சுலின் சரியா சுரந்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடுற உணவு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நல்ல உணவா சாப்பிடணும். அது வந்து ப்ராப்பரா குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகணும். அந்த குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி இருக்கிற அந்த ஒரு விஷயத்த இந்த இன்சுலின் போய் நம்ம செல்ஸுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். இதுதான் காமனான நடக்கிற அந்த ஃபங்க்ஷன் அந்த பாங்க்ரியாஸ்ல, நம்ம உடம்புல. சோ இந்த இடத்துல ஏற்படுற பிரச்சனை, சிக்கல், அதுதான் வந்து இந்த சர்க்கரை நோயை உண்டு பண்றது. இதுதான் இன்சுலின் ஹார்மோனை பத்தி. சோ இப்ப அடுத்து நம்ம டைப் 1 பத்தி டீடைலா பார்க்கலாம். டைப் 1 என்னன்னு பார்த்தோம். அந்த பாங்க்ரியாஸே வந்து இன்சுலினை சரியா உற்பத்தி பண்றது இல்ல. அதுதான் டைப் 1. சோ இப்படி ஆகுறப்போ இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் கிடையாது. அதாவது இந்த டைப் 1 டயபெட்டிஸ். ஏன்னா அது வந்து நம்ம வந்து ஒரு நாள் சாப்பிடாமலோ இல்ல நம்ம சரியான சாப்பாடு எடுக்காதனாலயோ வர பிரச்சனை வந்து டைப் 1 கிடையாது. இது வந்து இம்யூன் ரிலேட்டடான பிரச்சனை. ஏன்னா அந்த உறுப்பே வந்து இன்சுலினை ஒழுங்கா உற்பத்தி பண்ணல. அதுதான் வந்து இம்யூன் ரிலேட்டடான கண்டிஷன் இது டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்றது. இது யாருக்கெல்லாம் காமனா வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சில்ட்ரன், குழந்தைங்களுக்கும், யங் அடல்ட்ஸ், நல்ல ஒரு 18 வயசுல இருந்து 30 வயசு 35 வயசு இந்த மாதிரி இருக்கிற சில்ட்ரன் அண்ட் யங் அடல்ட்ஸ்க்கு தான் வந்து இந்த டைப் 1 டயபெட்டிஸ் வரும். இம்யூன் ரிலேட்டடான கண்டிஷனா. இது வந்து இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு என்ன வந்து ரொம்ப காமனா இருக்கும்னா, பேஷண்ட் நீட்ஸ் இன்சுலின் இன்ஜெக்ஷன் ஃபார் லைஃப். இந்த மாதிரி இருக்கிறப்ப இவங்களால வந்து ஏன்னா இவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வர்ற சுகர் கிடையாது, டயபெட்டிஸ் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாது. இன்சுலின் தான் எடுக்கணும் லைஃப் லாங் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு உள்ளாக்கப்படுவாங்க இந்த டைப் 1 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு அந்த பாங்க்ரியாஸ் இன்சுலினே ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்றப்போ இவங்களுக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் தான் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதுக்குள்ள இந்த பேஷண்ட் உள்ளாக்கப்படுறாங்க. இது டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு. அடுத்து டைப் 2. டைப் 2ன்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப காமனா நம்ம பாக்குற, நம்ம வீடுகள்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்ற காமனான எனக்கு வந்து சுகர் இருக்கு, எனக்கு வந்து இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்ற அந்த ரொம்ப காமனான சுகர் அப்படின்றது இந்த டைப் 2ல வருதுதான். 90% ஆஃப் பீப்புள் வந்து இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ல தான் வந்து அடங்குறாங்க. அதுல டைப் 2னா என்னன்னு பார்த்தோம். பாடி ப்ரொடியூஸ் இன்சுலின் பட் செல்ஸ் டஸ் நாட் ரெஸ்பாண்ட் வெல். அந்த பாங்க்ரியாஸ் வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆனா நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் வந்து அங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ட், அதாவது அந்த இடத்துல ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கும். அப்படி இது பண்றதுனால அந்த உற்பத்தி ஆகிற இன்சுலின் என்ன ஆகும்னா ரத்தத்திலேயே அப்படியே தங்கிடும். அப்படி இருக்கிறப்போ நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பாக்குறப்போ ரத்தத்துல வந்து சுகர் அதிகமா இருக்கு, இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து இந்த பேஷண்ட் வந்து டயபெட்டிக் அப்படின்னு நம்ம வந்து வரையறுக்கிறது. இதுதான் இந்த டைப் 2. ஸோ மோஸ்ட் காமனான பீப்புள் எல்லாரும் டைப் 2ல தான் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு மேஜரான காமன் காஸ் என்ன அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பிளஸ் ஜெனட்டிக்ஸ். நம்ம இதே டைப் 1ல பார்த்தது வந்து இம்யூன் ரிலேட்டடானா வந்து நம்ம உடம்பே வந்து நம்ம உறுப்புக்கு எதிராக நடந்து இன்சுலின் வந்து உற்பத்தி செய்யாமலே தடுத்துரும். அதுதான் வந்து டைப் 1. டைப் 2 ரொம்ப காமனா எல்லாருக்கும் இருக்கிறது என்னன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பிளஸ் ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸ்னா என்னன்னா ஹெரிடிட்ரியா, நம்ம தாத்தாவுக்கு இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி இருந்த அப்பாவுக்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம் தாத்தா எங்க அப்பா, அந்த அந்த மாதிரி வழி வழியா வர்றது, அதுதான் ஜெனட்டிக்ஸ், ஜீன்ல வர்றது. இதுதான் வந்து டைப் 2. அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப காமனா அடுத்து இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி டயபெட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகம். பிளஸ் மேஜர் ஃபேக்டர் என்னன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். என்னோட ஆரம்பத்துல இருந்தே அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், லைஃப் ஸ்டைல் இதுன்னு பேசிட்டு இருக்கோமே அப்படின்னா அது என்னன்றதை டீட்டெயிலா பார்ப்போம். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு விஷயம். இது வந்து நாட் ஓன்லி டயபெட்டிஸ், நம்மளுக்கு வர்ற பல நோய்களுக்கான முக்கியமான காரணம் வந்து நம்ம வாழ்க்கையில டெய்லி ஆக்டிவிட்டிஸ்ல நடக்கிற சேஞ்சஸ். அது என்னன்றதை டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஈஸியா
நல்லா கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ்குள்ள நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் இதுல ப்ராப்பர் ஃபுட்டு, ப்ராப்பரான மெடிகேஷன், ரெகுலர் மானிட்டரிங் இதெல்லாம் இருக்கிறப்போ இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வந்து நம்ம நல்ல ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். அந்த பேஷண்ட்டை அந்த டயபெட்டிக் இதுல இருந்து நம்ம வெளில கொண்டு வந்துடலாம். இதுதான் இந்த டைப் 2 அப்படின்றது. இதே டைப் 1க்கு நம்ம என்ன பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்ல, இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுக்கிறது தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை டைப் 1க்கு இருக்கும். ஆனா டைப் 2 அப்படின்றது இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணினாலே ஆல்மோஸ்ட் வந்து இந்த பேஷண்ட் வந்து இதுல இருந்து ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்றது டைப் 2. சோ இப்ப இது ரெண்டும் தான் மோஸ்ட் காமனான டைப் டயபெட்டிஸ்ல. இது ரெண்டும் இல்லாம மூணாவதா ஒரு டைப் இருக்கு, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்றது. ஜெஸ்டேஷனல்லாம் வந்து பிரெக்னன்சி எப்போ ஏற்படுற அந்த சர்க்கரை நோய். இது வந்து ரொம்ப காமன். நிறைய பேருக்கு வந்து இது அந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் உடம்புல நடக்கிறதுனால, சடன் வெயிட் கெயின் வர்றதுனால அவங்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல அந்த சுகர் அதிகமா பிளட்ல இருக்கிறது இருக்கும். இது நார்மலாவே ஆஃப்டர் டெலிவரி ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து சரியாயிடும். ஆனா அதுக்கப்புறமா இவங்க பேஷண்ட் வந்து ப்ராப்பரான இதுல இல்லாம ஸ்ட்ரெஸ்ல இல்ல வந்து இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இந்த பேஷண்ட்டுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட் வந்து யூஸ்வலா ஆஃப்டர் டெலிவரி சரியா அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நார்மலாவே சரியாயிடும். ஆனா இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து ஃபியூச்சர்ல சரியான இதுல இல்ல, உணவு பழக்க வழக்கத்துல இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து இவங்களுக்கு அதிகம். இதுதான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்றது. ஸோ இப்ப இது என்னன்னு பார்த்துட்டோம், இதோட டைப்ஸ் பார்த்துட்டோம். இது வந்து ஏன் வருது ஆக்சுவலா இந்த சர்க்கரை நோய் அப்படின்றது ஏன் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெயினான என்னன்னா ஃபேமிலி ஹிஸ்டரி பார்த்தோம் இல்லையா, ஜெனடிக்ஸ் டைப் 2 அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கிறப்போ அந்த பேஷண்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதோட ஒபிசிட்டின்றது ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு காஸ் மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ்க்கு. இப்போ பேஷண்ட் வந்து ஓவர் வெயிட் ஒபேசிட்டில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் மட்டும் கிடையாது, பல வகையான நோய்கள் வரதுக்கு அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப சசப்டபிளா இருப்பாங்க. அவங்க இதுதான் வந்து ஒபேசிட்டியால ஒரு மேஜர் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது. அதுக்கப்புறம் லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இதுதான் வந்து அந்த சில்ட்ரன், யங் அடல்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஈஸியா அதுக்குள்ள போறது. லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அதை விட முக்கியம் வந்து ஈட்டிங் ஹேபிட்ஸ், அதிகமான சுகரி ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, அதிகமான சுகரி ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது. இந்த மாதிரி ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து டயபெட்டிஸை பொறுத்தவரை ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். தென் ஸ்ட்ரெஸ் அண்ட் புவர் ஸ்லீப். ஸ்ட்ரெஸ் அது வந்து எப்படி சொல்றது, ஒரு 85% ஆஃப் டயபெட்டிஸ் பேஷண்ட் அப்படின்னு பாக்குறப்போ இந்த டயபெட்டிஸ் வரதுக்கான ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். எப்படின்னா இப்போ வந்து அந்த பேஷண்ட் வந்து ஆல்ரெடி ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னா வந்து ஒரு டயபெட்டிக் வரதுக்கான ஒரு சான்சஸ் உள்ள ஒரு பேஷண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரை வந்து ஃபேஸ் பண்றாங்க ஒரு பர்டிகுலர் டைம்ல அப்படின்னா அந்த டைம்ல அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சுகர் வந்து பயங்கர ஹையா இருக்கும். டெஸ்ட் பண்றப்போ அவங்களுக்கு வந்து பிளட் சுகர்லயே வந்து அதிகமா இருக்கும். இது இல்லாம அவங்களுக்கு வந்து இந்த டயபெட்டிக் சிம்டம்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சு. அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது ரொம்ப மேஜர் ரோலை பிளே பண்ணும். அதோட புவர் ஸ்லீப். இப்ப நம்ம எல்லாரும் இந்த ஜெனரேஷன்ல வந்து இந்த தூக்கத்தை வந்து நம்ம ரொம்ப ஒரு அலட்சியப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கு. அது வந்து நம்ம ஃபியூச்சரா ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பலகீனப்படுத்துற ஒரு விஷயம். நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த தூக்கம் அப்படின்றது. ஸோ இந்த புவர் ஸ்லீப் அப்படின்றது டயபெட்டிஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம். நாட் ஓன்லி டயபெட்டிஸ், இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்க்கு இந்த ஒபேசிட்டி, புவர் ஸ்லீப், ஈட்டிங் ஹேபிட்ஸ், லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இதனாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எல்லாமே வரதுக்கு. ஸோ இதோட ஹை பிபி, ஹை கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து டயபெட்டிஸ்க்கான முக்கியமான ஒரு காரணம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா டயபெட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி. அதோட அபவ் 45 இயர்ஸ், 45 வயசுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னாலே அவங்க வந்து இந்த மாதிரி பிளட் சுகர் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறப்போ அவங்க வந்து ஒரு 6 months ஒன்ஸ் ஒரு சின்ன ஒரு பிளட் சுகர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்துக்கிறது நல்லது.
இது இல்லாம ஒரு அபவ் 60 இயர்ஸ் இருக்கிறவங்க இயர்லி ஒன்ஸ் ஹெல்த் செக்அப் அப்படின்னு மானிட்டர் பண்றது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். எப்பவுமே வந்து நம்ம அந்த இயர்லியரா நம்ம ஒரு டிசீசஸையோ இல்ல ஒரு இதோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் மெடிசின்ஸ் கொடுத்து அவங்களோட ரிசல்ட் அப்படின்றது நமக்கு 100% ஈஸியா இருக்கும். பேஷண்ட் அதுல இருந்து ஈஸியா ரெக்கவர் ஆவாங்க. நம்ம வந்து அந்த எப்பயுமே வருமுன் காப்பது நல்லதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம சிம்டம்ஸ், டயபெட்டிஸோட சிம்டம்ஸ் என்ன, சர்க்கரை நோயோட அறிகுறிகள் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் தர்ஸ்ட், ரொம்ப அதிகமான ஒரு தண்ணி தாகம். எவ்வளவு குடிச்சாலும் தாகம் வந்து அடங்கவே இல்லை, அப்பப்ப தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கேன். இது வந்து ஒரு முக்கியமான சிம்டம். அதோட அதிகமான யூரின். நார்மலா ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு 6ல இருந்து 7 வேலை போறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு 3 மடங்கு 4 மடங்கு அதிகமா இருக்கும். 1 hour ஒன்ஸ், அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை போற பேஷண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. அதுவும் முக்கியமா நைட்டு படுத்தோன்னே வந்து எனக்கு யூரின் போய் அடிக்கடி எழுந்து எழுந்து பாத்ரூம் போகணும், அதனால எனக்கு தூக்கம் போயிடுது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமான பேஷண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதிகமான தண்ணி தாகம், அதிகமான யூரின், அதிக ஃப்ரீக்வெண்ட், அதாவது அடிக்கடி யூரின் போறது, அதோட அதிகப்படியான பசி, பயங்கர பசியா இருக்கும். இப்பதான் சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கும், அதுக்குள்ள ஏதோ சாப்பிடணும் போல பசிக்குது அப்படின்ற மாதிரி. அதனாலதான் இந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கு எல்லாம் வந்து ஒரு டயட்ரி மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலா ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறோம் அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 6 வேளை எடுத்துக்கோங்க. 6 வேளைன்னா அதுக்கான சாதத்தோடைய அளவை குறைச்சிக்கிட்டு அந்த 6 வேளையில பிரேக்ல வந்து ஒரு சுண்டல், ஒரு முட்டை, அந்த மாதிரி கேப் விட்டு விட்டு நம்ம 3 வேளையா எடுக்கிற அதே ஃபுட்டை நியூட்ரிஷியஸா பேலன்ஸ்டு டயட்டா அதை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா இந்த இன்பிட்வீன் கேப்ல பயங்கர பசி ஆரம்பிக்கிறப்போ ஒரு சின்னதா ஒரு சுண்டலோ இல்ல வந்து ஒரு ஹெல்த்தியா என்ன எடுத்துக்க முடியுமோ புரோட்டீனோ அந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறது ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ல அப்படின்றது பெஸ்ட். இது வந்து அவங்களுடைய அந்த ஹைப்போகிளைசிமியா அப்படின்ற ஸ்டேட்டுக்கு போகாம இந்த பேஷண்ட்டை தடுக்கும். அந்த ஒரு மயக்கம் வருது, இதெல்லாம் வந்து அந்த இந்த மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கிறப்போ தடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சடன் வெயிட் லாஸ். இப்போ நம்ம நிறைய பேர் வந்து இந்த நல்லா இருப்பாங்க, எனக்கு சிம்டம்ஸ்லாம் ஒண்ணுமே நல்லா இருக்கேன் ஆக்டிவா இருக்கு அப்படின்ட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம எங்கேயாவது வெளியில போறப்ப நம்ம கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து நோட்டீஸ் பண்ணுவாங்க, என்னாச்சு நல்லா இருந்தீங்க திடீர்னு இவ்வளவு வெயிட், அப்பதான் அந்த பேஷண்டே ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சடன் வெயிட் லாஸ் அப்படின்றது நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நமக்கும் சரி நம்மளை சார்ந்தவங்களுக்கும் சரி. ஸோ அந்த சடன் வெயிட் லாஸ் அப்படின்றப்போ அந்த அளவுக்கு பிளட்ல வந்து அந்த சர்க்கரை அளவு அதிகமா இருக்கும். நம்ம இந்த மாதிரி நம்ம வெயிட்டை வந்து நோட்டீஸ் பண்ணிக்கணும். மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் நார்மலாவே நம்ம எவ்வளவு வெயிட்ல இருக்கோம், சேம் வெயிட்ல தான் மேனேஜ் பண்றோமா, இல்ல ரொம்ப அதிகமாகுதா ரொம்ப குறையுதா அப்படின்ற நம்ம வெயிட் மானிட்டரிங்ல நம்ம கவனமா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபெட்டிக் அண்ட் வீக்னஸ், அதிகமான ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகுறதுனாலையும் சரி இந்த பிளட் சுகர் அதிகமாகிறதுனாலையும் இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு டயர்ட்னஸ் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு. அதோட பிளட் டிவிஷன், சுகர் பாதிக்குது அப்படின்னா நம்ம அந்த பேஷண்ட் கவனிக்காம இருக்கிறாங்க அப்படின்னா உடனே அது வந்து பார்வையில தான் வந்து டிஃபரன்ஸ் தெரியும். பார்வை வந்து மங்குறதோ இல்ல கண்ட ஒரு இரிட்டேஷன் வரதோ. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய பிளட் சுகர் எந்த அளவுல இருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் ஸ்லோ ஹீலிங் ஆஃப் கட்ஸ் அண்ட் wounds. இதெல்லாம் வந்து எப்படின்னா இதே மாதிரி பேஷண்ட் வந்து அவேர் இல்லாம நமக்கு வந்து சுகர் இருக்கு அப்படின்றத வந்து கண்டுக்காம இல்ல வந்து இருக்குன்னு தெரிஞ்சும் சரியா ப்ராப்பரான மெடிகேஷன் எடுக்காம இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம அலட்சியப்படுத்துறப்போ ஏதாவது ஒரு கையிலயோ இல்ல முக்கியமா கையில எல்லாம் விட கால்ல தான் அடிபடும். சாதாரணமா வந்து அடிபடுறதோ இல்ல வந்து ஒரு வெட்டுக்கத்தியோ அந்த மாதிரி இருக்கிறத விட சாதாரணமா ஒரு செப்பல் கடிச்சு புண்ணாகி ஒரு சின்னதா ஒரு சின்ன ஒரு இதா ஆனது கவனிக்காம விட்டு போக 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 அது வந்து என்ன ஆகும்னா அந்த விரலையே எடுக்கிற அளவுக்கு, இன்னும் அந்த காலையே எடுக்கிற அளவுக்கு, ஆம்புடேஷன் காலையே வெட்டி எடுக்கிற அளவுக்கு ஒரு சாதாரணமா இருக்கிறது வந்து இந்த அளவுக்கு பயங்கரமா நம்ம அந்த உறுப்பையை இழக்கிற அளவுக்கு கூட போக கூடியதுதான் வந்து இந்த சர்க்கரை நோய் அப்படின்றது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்காம விட்டா. ஏன்னா என்ன ஆகும்னா இப்ப வந்து ஒரு கேஸ் எக்ஸாம்பிளே இருக்கு. ஒருத்தவங்க ஒரு 60+ இயர்ஸ் ஒரு மேல் பேஷண்ட் தான். அவங்க வந்து
இந்த மாதிரி டயபெட்டிக் தான் மெடிகேஷன்ல தான் இருக்கிறாங்க அலோபதியில. அவங்க வந்து ஒரு தடவை கோயிலுக்கோ ஏதோ வழிபாடுக்கு வந்து அவங்க பிரகாரம் சுத்தி ஏதோ பிரார்த்தனைக்கு போறாங்க. போறப்போ வந்து செப்பல் போடாம அந்த வெயில்ல வந்து அந்த மாதிரி நடந்து, மெயினா அவங்களுக்கு என்ன சிம்டம்னா கால்ல வந்து உணர்ச்சியே கிடையாது. அந்த ஒரு நம்னஸ், ஒரு மரத்து போர்த்தன் கால்ல உணர்ச்சியே இல்லாம அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அவங்க கோயிலுக்கு போயிட்டு வெளில வர பார்த்தா கால்ல அடியில இருக்கிற அந்த ஒரு லேயர், அந்த திக்கா இருக்கிற அந்த அடிப்பாதமே அப்படியே உடைஞ்சி ஓப்பன் ஆகி அதுல இருந்து ரத்தம் வருது. அது வந்து அந்த கிழிஞ்சு இருக்கிறதும் அந்த பேஷண்ட்டுக்கு தெரியல, அதுல இருந்து ரத்தம் வரதும் தெரியல, வலியே தெரியல. இதுதான் இந்த சர்க்கரையினுடைய மோசமான ஒரு நிலை. அதனால நம்ம வந்து எப்பவுமே இந்த ஃபுட் கேர் அதெல்லாம் வந்து சர்க்கரை நோய் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது அடிப்படுதா, புண்ணு வருதா அப்படின்னா அந்த காயம் வந்து உடனடியா ஆறணும். அதிகபட்சம் ஒரு 4 நாள்லயோ 5 நாள்லயோ அதோட வந்து ப்ளீடிங் இம்மீடியட்டா ஸ்டாப் ஆகணும். ஒரு 4 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல. அந்த மாதிரி வந்து இல்ல அப்படின்னா நம்ம இம்மீடியட்டா நம்ம பிளட் சுகரை டெஸ்ட் பண்ணணும், டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி உறுப்பு இழப்பு வரைக்கும் நம்ம போறதுக்கான அதிக சான்சஸ் உண்டு. இதுதான் சர்க்கரை நோயுடைய ஒரு பெரிய பாதிப்பு. அதோட டிங்லிங் அண்ட் நம்னஸ் ஆஃப் ஹேண்ட் அண்ட் ஃபீட். இந்த பாதம் கால் எல்லாம் வந்து டிங்லிங், அதாவது ஒரு உணர்ச்சி இல்லாத மரத்து போற, இல்ல வந்து ஏதாவது ஊறுற ஒரு இது. அடி பாதத்துல பாத எரிச்சல் இருக்கும் நிறைய பேருக்கு. நரம்பு சம்பந்தப்பட்ட இதுனா மேல அந்த ஆர்ச் ஆஃப் ஃபுட்னு சொல்லுவோம் இல்லையா, மேல அந்த பாதத்துல, அந்த பாதத்துல வந்து நரம்பு வலி வரலாம், அடி பாதத்துல வந்து எரிச்சல் வரலாம், உணர்வே இல்லாம இருக்கலாம், மரத்து போன மாதிரி இருக்கலாம். இது எல்லாமே சர்க்கரை நோயுடைய ஒரு சில அறிகுறிகள் தான். என்ன நோய், என்ன ஒரு சிம்டமா இருந்தாலும் நம்ம ஒரு இமீடியட்டான ஒரு அட்டென்ஷன் கொடுத்து டாக்டரை பார்த்து நம்ம என்னன்னு பார்த்தா நம்ம பெரிய காம்ப்ளிகேஷன் போறதுக்கு முன்னாடியே இதை வந்து இதெல்லாமே வந்து நம்ம தடுத்துக்கலாம். ஸோ இப்ப இதுதான் அறிகுறிகள். ஸோ இப்ப அறிகுறிகள்னு மெயினா என்னன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்றதால மறுபடியும் இன்னொரு தடவை பார்ப்போம். அதிகமான தண்ணி தாகம், அதிகமான யூரினேஷன், அதிகமா சிறுநீர் கழிக்கிறது, அதோட ரொம்ப அடிக்கடி சிறுநீர் கழிக்க போகிறது, அதிகமான பசி, ரொம்ப திடீர்னு பயங்கரமா எடை குறையிறது, வெயிட் லாஸ், அதிகப்படியான ஒரு வீக்னஸ், டயர்ட்னஸ், படுத்தே இருக்கணும் போல இருக்கிறது அந்த மாதிரி. அப்புறம் பார்வையில நமக்கு டிஃபரன்ஸ் வருது, பார்வை குறைபாடு வருது, அதோட புண்ணு காயம் அப்படின்னா சரியா ஆறாம அப்படியே இருக்கிறது, இன்னும் பெருசாகிறது, இல்ல சீல் வைக்கிறது, இந்த மாதிரி காயம் வந்து சீக்கிரம் சரியா ஆறாம இருக்கிறது, மரத்து போறது, பாத எரிச்சல், இதெல்லாம் தான் இந்த சர்க்கரை நோயோடைய ரொம்ப முக்கியமான அறிகுறிகள். இத வந்து இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னா நம்ம அதிக கவனம் செலுத்தணும் அந்த விஷயத்துல. சோ இப்ப இந்த அறிகுறிகள் இருந்து நம்ம வந்து சரியா கண்டுகல, அலட்சியப்படுத்திட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ், என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும். இப்ப நம்ம அன்ட்ரீட்டட் டயபெட்டிஸ், காம்ப்ளிகேஷன் ஆஃப் அன்ட்ரீட்டட் டயபெட்டிஸ்னா என்னன்னு பார்க்கலாம். சரியா பராமரிக்கல, மருந்து எடுத்துக்கல அப்படின்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. தென் பக்கவாதம், அதோட கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கு. தென் நர்வ் டேமேஜ் அண்ட் லாஸ் ஆஃப் சென்சேஷன், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உணர்வில்லாத ஒரு சென்சேஷன். தென் ஐ ப்ராப்ளம், பார்வையில குறைபாடு வருது, பிரச்சனை வருது, பார்வை பாதிக்குது. கடைசியில வந்து நம்ம சரியா கவனிக்காம இருந்தா பார்வையே இல்லாம போற அளவுக்கு கூட இந்த டயபெட்டிஸ்ன்றது நம்மளை கொண்டு போய் விட்டுரும், நம்ம சரியா ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா. அதோட ஃபுட் அல்சர் அண்ட் ஆம்புடேஷன், பாதத்துல புண்ணு வந்து அது பெரிய அல்சராகி கால் கருப்பா அழுகி போற அளவுக்கு நம்ம விட்டுறது. அதுக்கப்புறம் கடைசி ட்ரீட்மெண்ட் என்னன்னா அதை ஆம்புடேஷன், வெட்டி எடுத்தே ஆகணும், இல்லைன்னா அது பரவி இன்னும் மேல போகும் அப்படின்ற மாதிரியான இதுதான் வந்து காம்ப்ளிகேஷன் நம்ம சரியா கவனிக்காம விட்டோம் அப்படின்னு. அதோட இப்போ டயக்னோசிஸ், நம்ம வந்து ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், எப்படி வந்து கண்டுபிடிப்போம். சிம்டம்ஸ் ஒரு பக்கம் இருக்கு, ஓகே. இதெல்லாம் நம்ம வந்து பிளட் ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் என்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர், வெறும் வயிற்றுல பிளட் டெஸ்ட் பண்றது. போஸ்ட் பிராண்டில் பிபி, அதாவது சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு பிளட் டெஸ்ட் எடுக்கிறது. HbA1c அப்படின்றது 3 மாசத்தோட அந்த ரத்தத்துல வந்து அந்த சர்க்கரை அளவு எப்படி இருந்திருக்கு அப்படின்றது.
அதோட ரேண்டம்ன்றது ஜென்ரலா ரேண்டமா ஒரு பிளட் டெஸ்ட். இது பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்றது கிடையாது. இது எல்லாமே வந்து பிளட் டெஸ்ட். ரத்தத்துல சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம இதை வச்சு நம்ம டயக்னோசிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து HbA1c அப்படின்றது என்னன்னா 3 மாசத்துடைய ரத்த அளவு எவ்வளவு இருக்கு, ரத்தத்துல அந்த சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்றது. நார்மல் லெவல் அப்படின்றது 5.7%. அதுவே ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னா இப்போ டயபெட்டிக் வரப்போகுது, இவங்களுக்கு வர சான்சஸ் இருக்கு அப்படின்றது தான் அந்த ப்ரீ டயபெட்டிக் அப்படின்றது. 5.7ல இருந்து 6.4 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ப்ரீ டயபெட்டிக் வரதுக்கான சான்ஸ் இந்த பேஷண்ட்டுக்கு அதிகம். நம்ம வந்து கவனம் செலுத்தணும், ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. டயபெட்டிக் இந்த பேஷண்ட் வந்து சர்க்கரை நோயாளி அப்படின்னா அந்த ரத்தத்துல இருக்கிற அந்த சர்க்கரை அளவு HbA1c அப்படின்றது 6.5 விட அதிகமா இருக்கும். அபவ் 6.5 அதுதான் அந்த டயபெட்டிக் HbA1c. ஸோ இதுதான் இப்பதான் நம்ம டயக்னோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட். இந்த டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான அறிவுரைகள் நம்ம கொடுப்போம்? ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் டயட். நம்ம அதிகமான ஒயிட் ரைஸ் கம்மி பண்ணிட்டு அதுக்கு மாற்றா சிறுதானிய உணவுகள் நிறைய எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கலாம். புரோட்டீன், சுண்டல் எல்லாமே ஒரு அளவு தான். இந்த எல்லாமே வந்து அந்த இப்போ 3 வேளை சாப்பிட்றதுக்கு 6 வேளையா எடுத்துக்கலாம். ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ்ல அதிக பசி எடுக்கிறப்போ ஒரு உணவு, அந்த மாதிரி பேலன்ஸ்டு டயட்டா எடுத்துக்கணும். அதோட முக்கியமா 30 இருந்து 45 நிமிஷம் எக்ஸசைஸ். அதோட மெயின்டைன் நார்மல் பாடி வெயிட். நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்குமா அப்படின்றத நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். அவாய்ட் சுகரி ட்ரிங்க்ஸ் அண்ட் ஜங்க் ஃபுட். உணவுல வந்து அந்த வெள்ளை சர்க்கரையை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். அதோட அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், வெளில ஜூஸ் வாங்கி குடிக்கிறது, ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி குடிக்கிறது, அதனால ஸ்வீட் போட்டு கொடுக்கறது, பேக்கரி ஐட்டம் சாப்பிடுறது, வெளி சாப்பாடு, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா நம்ம அவாய்ட் பண்ணணும். எல்லாத்தையோட ரொம்ப முக்கியம் மேனேஜ் ஸ்ட்ரெஸ். இந்த பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்றத ப்ராப்பரா இது பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து அந்த பேஷண்ட் வெளில வரணும். அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ்னாலதான் இந்த சர்க்கரை நோய் வருது அப்படின்னா எவ்வளவு மாத்திரை எடுத்தாலும் அந்த சர்க்கரை அளவை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. அன்லஸ் அண்ட் அன்டில் அந்த பேஷண்ட்டை அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளில வந்தா மட்டும்தான் கம்ப்ளீட்டா அந்த பேஷண்ட் ரெக்கவரி ஆவாங்க அந்த சர்க்கரை நோயில இருந்து. அதனால மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடியே செஷன்ல மென்டல் ஹெல்த் அதை பத்தி பேசியிருக்கோம், சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் இதை பத்தியும் பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி 3வது 2வது செஷன்ல. ஸோ ஸ்ட்ரெஸ்ன்றது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதோட முக்கியமா ப்ராப்பர் ஸ்லீப், சரியான நேரத்துக்கு தூங்குறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதோட மெடிக்கல் சப்போர்ட். இந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு ஜென்ரலா மெடிக்கல் சப்போர்ட் என்னவா இருக்கும்னா டேப்லெட்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. இப்போ ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து டயபெட்டிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேப்லெட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓரல் ஹைப்போகிளைசிமியாவை வந்து ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும், எஸ்பெஷலி டைப் 2 டயபெட்டிஸா இருந்தாங்க அப்படின்னா. சிலருக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷனும் தேவைப்படலாம். அதோட இந்த பேஷண்ட் வந்து ரெகுலர் ஃபாலோ, ஒரு 15 days டேப்லெட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 15 days முடியறதுக்குள்ள அடுத்த ஃபாலோஅப்பு வரணும், மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்கு பிளட் டெஸ்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்பயோ கொடுத்த ஒரு பிரிஸ்கிரிப்ஷன், ஒரு டேப்லெட் வச்சு பல வருஷமா பல மாசமா அந்த டேப்லெட்டே மெடிக்கல் ஷாப்ல வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, டெஸ்டே பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பண்றது வந்து நம்மளுடைய ஆர்கன்ஸ், நம்மளுடைய உறுப்புகள் வந்து நம்மளே பலகீனப்படுத்தி வேற ஏதாவது ஒரு நோயை வந்து நம்மளே உள்ள கொண்டு வர ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும். அதனால ரெகுலர் ஃபாலோ அப் வித் ஹாஸ்பிட்டல் வித் டாக்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியம் டயபெட்டிக்கை பொறுத்த அளவுல. தென் ஆனுவல் டெஸ்ட் ஃபார் கிட்னி, ஐஸ் அண்ட் கொலஸ்ட்ரால் அண்ட் தென் ஃபீட். ஸோ இப்போ இந்த பேஷண்ட் வந்து அதிகமான ஒரு சர்க்கரை அளவுல இருக்காங்க, மெடிக்கேஷன்ல இருக்காங்க அப்படின்னா ஏஜ்டு பர்சன் அப்படின்றப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களோட கிட்னி எப்படி இருக்கு, ஒரு ஐ செக்அப் பண்ணிக்கிறதும், ஒரு பிளட் டெஸ்ட்ல கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இருக்கிறதும், அப்புறம் வந்து கால் மானிட்டர் பண்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சு. மேனேஜ்மெண்ட், சிம்டம், மெடிக்கேஷன், டயக்னோஸ் பண்றது எல்லாம் பார்த்தாச்சு.
நம்ம இப்போ இந்த செஷன்ல ரொம்ப முக்கியமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இல்லையா? ஸோ வருமுன் காப்பது தான் எப்பவுமே சிறந்த ஒரு விஷயம். நம்ம எல்லாரும் எப்படி இந்த சர்க்கரை நோய் வராம நம்மள பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவாய்ட் சுகரி ஃபுட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ். அந்த ப்ராப்பரான டயட் மெயின்டைன் பண்ணணும். ப்ராப்பரான பேலன்ஸ்டு டயட். அவாய்ட் அவுட் சைட் ஃபுட், ஜங்க் ஃபுட், பேக்கரி ஃபுட்ஸ், எஸ்பெஷலி சுகரி ஃபுட்ஸ், ஒயிட் சுகர். செகண்ட், அந்த 30 to 45 மினிட்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்றது என்னவா இருக்கலாம் அப்படின்னா, வாக்கிங்கா இருக்கலாம், ரன்னிங்கா இருக்கலாம், சைக்கிளிங்கா இருக்கலாம், தென் யோகாவா இருக்கலாம், இல்ல எனி அதர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, ஒரு ஷட்டிலோ இல்ல ரன்னிங்கோ, யங் அடல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி இதுல என்ன மாதிரியான பிசிக்கல் ஆக்டிவிட்டிய அவங்க வந்து ஈடுபடலாமோ அதுல நம்ம தாராளமா நம்மள வந்து ஆக்டிவிட்டியை இன்வால்வ் பண்ணிக்கலாம். பிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எதுவுமே முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் பிரிஸ்க் வாக்கிங் ஆகுது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் ட்ரிங்க் இனஃப் வாட்டர். தண்ணி வந்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்ல அதிகமான அளவுல எடுத்துக்கணும். தென் ஸ்டாப் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் பல நோய் உருவாகிறதுக்கு. ஸோ இந்த ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் அப்படின்றது நம்ம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். தென் ஸ்லீப். 7 to 8 மணி நேரம் ப்ராப்பரா தூங்குறது. இதுதான் சர்க்கரை நோயை பொறுத்த அளவுல எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காமனான விஷயம். இப்போ முக்கியமா ஹோமியோபதி அப்படின்ற விஷயத்துக்குள்ள போவோம். ஸோ இப்போ ஹோமியோபதி மெடிசின்ஸ்ல டயபெட்டிக்கு என்னென்ன மாதிரியான மெடிசின்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக சில விஷயங்கள் நான் சொல்றேன். என்ன மாதிரி சிம்டம்ஸ்க்கு என்ன மாதிரியான மெடிசின்ஸ் காமனா இருக்கு, எப்படி கொடுப்போம் அப்படின்றது. இப்போ ஃபர்ஸ்ட் டயபெட்டிக் பேங்க்ரியாட்டிக் ஆரிஜின் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு ஐரிஸ், பாஸ்பரஸ் இதெல்லாம் யூஸ் ஆகும். டெபிலிட்டி, ரொம்ப அதிகமான டயர்ட்னஸ் இருக்கு அப்படின்றப்போ அசிட்டிக் ஆசிட் அண்ட் ஓபிஎம். அதிகமான யூரின் போகுது அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ அர்ஜென்டம் மெட்டாலிக்கம், லைகோ, மியூரியாட்டிக் ஆசிட், பாஸ்போரிக் ஆசிட், ஸ்குவில்லா இதெல்லாம். இதோட ரொம்ப முக்கியமான ஒரு என்னன்னா டயபெட்டிக் இன் சில்ட்ரன், ஜுவெனைல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கிராட்டிகஸ் ஆக்சிகாந்தா அப்படின்ற மெடிசின் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மெடிசின். தென் டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு மென்சஸ்ல ப்ராப்ளம் வர்றப்போ யூரினல் நைட்ரிகம் இண்டிகேட் ஆகும். அதுவே ஆஃப்டர் டெத் ஆஃப் லவ்டு ஒன்ஸ் அப்புறம் அவங்களுக்கு டயபெட்டிஸ் வருதுன்னா கேலிப்ரோமேட்டம் இண்டிகேட் ஆகும். தென் இந்த ஒரு பேஷண்ட் வந்து ஹெரிடிட்ரியா ஜீன் வைஸ் அவங்களுக்கு வந்து அந்த டயபெட்டிஸ் ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா காசினோசின் இண்டிகேட் ஆகும். தென் டயபெட்டிஸ் வித் லங் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா கால்கேரியா ஃபாஸ் அண்ட் குப்ரமெட். தென் நர்வஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னா இக்னிஷியான், பாஸ்போரிக் ஆசிட். டயபெட்டிஸ் இன் பிரெக்னன்சி அப்படின்றப்போ ஹெலோனியஸ், சக்கேரமால்பம், செப்பியா, அசிட்டிக் ஆசிட் இதெல்லாம் இண்டிகேட் ஆகும். தென் டயபெட்டிஸ் வித் ருமாட்டிசம் அப்படின்றப்போ லாக்டிக் ஆசிட். டயபெட்டிஸ் வித் ஸ்டொமக் கம்ப்ளைண்ட் அப்படின்னா யூரினல் நைட்ரிகம். ஸ்வெல்லிங் இன் ஆங்கிள்ஸ், இது ரொம்ப காமனான சிம்டம், நிறைய பேர் சொல்றது. அந்த கால் கொலுசு போடுற இடத்துல அந்த ஆங்கிள் ஜாயிண்ட்ல வந்து நல்ல ஒரு வீக்கம் இருக்கும், பிட்டிங் எடிமா மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ அர்ஜென்டம் மெட் இண்டிகேட் ஆகும். தென் எமாசியேஷன், அது நல்லா இருந்த பேஷண்ட் வந்து திடீர்னு பயங்கர ஒல்லியா எலும்பும் தோலுமா ஆகி இருக்கிறாங்க அப்படின்னா கோலோசின்ஸ் இண்டிகேட் ஆகும். தென் ஸ்கின் அல்சர் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ கொனயம் இண்டிகேட் ஆகும். தென் இச்சிங், டயபெட்டிஸோட ஸ்கின் இச்சிங் இருக்கு அப்படின்னா மங்கியானம் அசிட்டிகம், கெலாடியமன் அகாரிகஸ். அண்ட் தென் டயபெட்டிஸோட ஒரு சம்மர் டைம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக்லாம் அதிகமாக வரும், ப்ரிக்லி ஹீட் மாதிரி முதுகெல்லாம் வந்து வேர்க்குருவா அப்படியே ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த பேஷண்ட்டுக்கு சைஜீசியம் இண்டிகேட் ஆகும். தென் டயபெட்டிக் வித் ஐ கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ சீக்கியல் கோர் இண்டிகேட் ஆகும். ஸோ இது எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு நான் எதுக்கு சொன்னா ஒரு அவேர்னஸ்க்காக. ஹோமியோபதியில டயபெட்டிக் பேஷண்ட்டை ரொம்ப நல்லா ரெக்கவர் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இந்த பேஷண்ட்டை இண்டிவிஜுவலைஸ் பண்ணி, இதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொன்னா கூட இந்த இந்த ஒரு இந்த குரூப் ஆஃப் மெடிசின்ஸ் மட்டுமே ஒரு பேஷண்ட்டுக்கு வராது. இது வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு காமனா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னது இது எல்லாமே.
பேஷண்ட்டுக்கு இண்டிவிஜுவலைஸ், அந்த பேஷண்ட்டுடைய தனித்துவம் பார்த்து தான் நம்ம ஹோமியோபதியில மெடிசன்ஸ் கொடுப்போம். ஹோமியோபதியில டயபெட்டிஸை ஒண்டர்ஃபுல்லா ரெக்கவர் பண்ணலாம் வித் ப்ராப்பர் மெடிகேஷன், ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இதெல்லாம் இருக்கு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பண்ணோம்னா ரொம்ப ஏர்லியரா டிடெக்ட் பண்ணி, எஸ்பெஷலி இதெல்லாம் இருக்கிறப்போ டயபெட்டிக்கை வந்து நம்மளால நல்லாவே ப்ரிவென்ட் பண்ண முடியும், நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். பேஷண்ட்டை நல்லா மேனேஜ் பண்ணி எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் சிவியரிட்டிக்கு போகாம கொண்டு வர முடியும். ஸோ திஸ் இஸ் த செஷன். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க. தேங்க்யூ. சுகரை பத்தி இவ்வளவு விஷயம் பேசியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ ஸோ மச்.